இன்னொரு வீடியோ லெக்சர்ல டிரான்ஸ்லேஷன் இன் ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ப்ரோகேரியாட்ஸுக்கு 3 முக்கியமான பாயிண்ட் என்னென்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் தான் இந்த ஜீன் எக்ஸ்பிரஷன்லேயே கடைசியான ஸ்டெப். எப்படி அப்படின்னா இதை வந்து சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டிஎன்ஏலேருந்து ரெப்ளிகேட் ஆகி கிடைக்கக்கூடிய டாட்டர் டிஎன்ஏலேருந்து டிரான்ஸ்கிரிப்ட் ஆகி கிடைக்கக்கூடியது தான் எம்ஆர்என்ஏ. இந்த எம்ஆர்என்ஏலேருந்து தான் நம்மளுக்கு டிரான்ஸ்லேஷன் மூலியமா ப்ரோட்டீன் கிடைக்குது. ஸோ இதனால தான் இந்த டிரான்ஸ்லேஷனை கடைசியான ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸ் வந்து ப்ரோகேரியாட்ல இது வந்து போலைசிஸ்ட்ரானிக் எம்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்றாங்க. இந்த எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா இந்த ப்ரோகேரியாட்ஸ்க்கே ரொம்ப சிறிய ஆர்கானிசம் இல்லைங்களா? ஸோ அதில் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஃபாஸ்ட்டாக நடக்கணும். ஸோ அதில் நம்ம யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ல இருக்கக்கூடிய செல்லில் இருக்கிற மாதிரி நியூக்ளியர் மெம்பரனோ அந்த மாதிரி கிடையாததுனால பாக்டீரியா போல இருக்கக்கூடிய இந்த ப்ரோகேரியாட்ல நம்மளுக்கு இந்த எம்ஆர்என்ஏ ரிலீஸ் ஆகுது இல்லைங்களா? இந்த எம்ஆர்என்ஏ ஒரே ஒரு ப்ரோட்டீன் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ற எம்ஆர்என்ஏவா இருக்காது. இதுல இருந்து ஒரு எம்ஆர்என்ஏல இருந்து பல புரோட்டீன்கள் உருவாகும். ஒரே மாதிரி ஒத்தார் போல இருக்கக்கூடிய பல புரோட்டீன் உருவாகக்கூடும். ஸோ அடுத்த முக்கியமான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிரான்ஸ்லேஷன் ஒரு டைனமிக் ப்ராசஸ். ஒரே மாதிரி இல்லாமல் இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன், ரைபோசோம், ரீசைக்ளிங் அப்படி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இதில் வரக்கூடிய ரைபோசோம் அப்புறம் டிரான்ஸ்லேஷன் ஃபேக்டர்ஸ் இது எல்லாமே வந்து ஃப்ளக்சுவேட் ஆகி அதுக்கப்புறம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது இந்த ப்ராசஸில். இந்த டிரான்ஸ்லேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸ்பிரசோசோம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோகேரியாட் ஒரு சிறிய ஆர்கானிசம் இல்லைங்களா? ஸோ இதில் சைமல்டேனியஸாக நம்மளுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்துட்டு இருக்கும் போதே உருவாகக்கூடியதான் இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ். ஸோ அப்போ என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ், இங்கே இருக்கக்கூடிய ஆர்என்ஏ பாலிமரேஸ், அப்புறம் இந்த ரைபோசோம். ஸோ இந்த ரைபோசோம், ஆர்என்ஏ பாலிமரேஸ் இதெல்லாம் வந்து சைமல்டேனியஸ்லாம் இங்கே டிரான்ஸ்கிரிப்ஷனும் நடக்குது, இங்கே அதே டைமில் டிரான்ஸ்லேஷன். இந்த ஸ்டேஜ் தான் நம்ம வந்து எக்ஸ்பிரசோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரைபோசோமுடைய மூவ்மெண்ட்டும் இந்த பக்கம் நடக்குது, டிரான்ஸ்கிரிப்ஷனும் நடந்துகிட்டே இருக்குது சைமல்டேனியஸாக. ஸோ அப்போ இது ரெண்டு கொலாய்ட் ஆச்சு அப்படின்னா கொலாய்டல் எக்ஸ்பிரசோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது கூட இந்த ஆர்என்ஏ இந்த ப்ராசஸில் ஆர்என்ஏ பாலிமரேஸ், ரைபோசோம், அப்புறம் எலாங்கேஷன் ஃபேக்டரான இந்த NUS இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காட்சியை தான் கொலாய்ட் எக்ஸ்பிரசோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கப்பிள் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் CTT அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா நம்ம இனிஷியேஷன் ஃபேக்டர்ஸ் எப்படி வந்து பைண்ட் ஆகுது, இப்போ இனிஷியேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த இனிஷியேஷன் ஃபேக்டர்ஸான IF1 மற்றும் IF3 இந்த ரெண்டு இனிஷியேஷன் ஃபேக்டரும் வந்து நம்மளுடைய ரைபோசோம் உடைய ஸ்மாலர் யூனிட்டான 30S சப் யூனிட்ல வந்து பைண்ட் ஆகுது. ஸோ இங்கே IF1ம் இங்கே IF3யும் வந்து பைண்ட் ஆகுது. இதில் IF3 அப்படின்ற இனிஷியேஷன் ஃபேக்டர் ஆன்டி அசோசியேஷன் ப்ராப்பர்ட்டி கொண்டது. எப்படின்னா இந்த ஸ்மாலர் சப்யூனிட்டையும் லார்ஜர் சப்யூனிட்டையும் அட்டாச் ஆகாமல் பார்த்துக்கக்கூடிய ஒன்று தான் இனிஷியேஷன் ஃபேக்டர் 3 இந்த ஃபேக்டர். ஸோ இந்த ஃபேக்டர் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த ஸ்மாலர் சப்யூனிட் கரெக்டான சீக்வன்ஸை போய் ஐடென்டிஃபை பண்ணி mRNAல அட்டாச் ஆகக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஃபைண்டிங் ஆஃப் கரெக்ட் சீக்வன்ஸ். அந்த கரெக்ட் சீக்வன்ஸ் தான் ஷைன்-டால்கார்னோ சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஷைன்-டால்கார்னோ சீக்வன்ஸ் எல்லா ப்ரோகேரியாட்ஸ்லையும் இருக்காது, பட் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோகேரியாட்ஸில் நம்மளுக்கு இந்த சீக்வன்ஸ் இருக்கும். இந்த சீக்வன்ஸ் 5' UTR ரீஜியனில், இந்த பிக்சரில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, 5' UTR ரீஜியனில் உங்களுக்கு ஸ்டார்ட் கோடான் ஆன AUGக்கு ஒரு 8 to 9 நியூக்ளியோடைட் அப்ஸ்ட்ரீமில் இது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது வந்து அடினைன் குவானைன் ரிச் சீக்வன்ஸ் தான் இந்த ஷைன்-டால்கார்னோ சீக்வன்ஸ். இந்த ஷைன்-டால்கார்னோ சீக்வன்ஸில் வந்து பைண்ட் ஆகக்கூடியது நம்ம 30S சப் யூனிட், அதாவது ஸ்மாலர் சப் யூனிட். இந்த ஸ்மாலர் சப் யூனிட்ல 16S ரைபோசோமல் RNA இருக்கும். ஸோ அந்த RNA சீக்வன்ஸ் தான் இதை ஐடென்டிஃபை பண்ணி இந்த ST சீக்வன்ஸில் வந்து பைண்ட் ஆகக்கூடும். அடுத்த ப்ராசஸ் இந்த பைண்டிங் ஸ்மாலர் சப் யூனிட் பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த இனிஷியேஷன் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, IF1 அப்புறம் IF3. ஸோ இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு டிசோஷியேட் ஆகி போயிடும். ஸோ டிசோஷியேஷன் நடக்கும். அப்போ தான் நம்மளுக்கு லார்ஜர் சப் யூனிட் வந்து அட்டாச் ஆக முடியும். ஸோ இப்போ ரைபோசோமுடைய லார்ஜர் சப் யூனிட்டும் ரைபோசோமுடைய ஸ்மாலர் சப் யூனிட்டும் வந்து mRNAல அட்டாச் ஆகக்கூடும். அடுத்ததான் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் IF2 இனிஷியேஷன் ஃபேக்டர் 2. இந்த இனிஷியேஷன் ஃபேக்டர் 2 ஒரு GTPase. அதை எது ரெக்ரூட்மெண்ட் பண்ணும் அப்படின்னா FMET அப்படின்னா F மெத்தியோனைன் tRNA. இந்த ப்ரோகேரியாட்ஸில் வந்து F மெத்தியோனைன் வந்து ஸ்டார்டிங் கோடான் கொண்டு வரக்கூடிய tRNAவா இருக்கு. இந்த F மெத்தியோனைன் tRNA வந்து mRNA உடைய ஸ்டார்டிங் சைட்டான ஸ்டார்டிங் கோடான் ஆன AUG இங்க வந்து பைண்ட் ஆகக்கூடும். இந்த ஸ்டார்டிங் AUG கோடான் இந்த எங்க இருக்கும் அப்படின்னா
பெப்டிடைல் சைட்ல வந்து பைண்ட் ஆயிருக்கும் இந்த ஸ்மாலர் சப்யூனிட்டோட. ஸோ இந்த இதெல்லாம் என்னன்னு பார்த்துருவோம். நம்மளுக்கு இ அப்படின்னா எக்ஸிட் சைட், பி அப்படின்னா பெப்டிடைல் சைட், நெக்ஸ்ட் ஏ அப்படின்னா அமினோ அசைல் சைட். இந்த 3 சைட்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்டிங் கோடானான இந்த ஏயுஜிக்கு வந்து இந்த எஃப் மித்தியோனைன் வந்து அட்டாச் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அடுத்த ப்ராசஸ் எலாங்கேஷன். ஸோ இந்த எலாங்கேஷனுக்கு தேவையான ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா இஎஃப்டியு, இஎஃப்ஜி, இஎஃப்பி, அப்புறம் எஸ்இஎல்பி அண்ட் இஎஃப். இந்த எலாங்கேஷன் ஃபேக்டர்ஸில் இஎஃப்டியு எம்ஆர்என்ஏவும் டிஆர்என்ஏவும் பைண்ட் ஆக ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இதுக்கு உதவியாக இருக்கிறது எலாங்கேஷன் ஃபேக்டர் டியூ. ஸோ இந்த பைண்டிங்க்கு. ஸோ அடுத்ததாக வந்து எலாங்கேஷன் ஃபேக்டர் ஜி எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இந்த ரைபோசோம் ஸ்லைட் ஆகிறதுக்கு, ஒரு கோடான்லேருந்து அடுத்த கோடானுக்கு ஸ்லைட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ இந்த ரெண்டுமே ஒரு ஜிடிபிஏ. இப்படி எலாங்கேஷன் ஃபேக்டர் ஒரு டிஆர்என்ஏ வித் அமினோ ஆசிடோட அடுத்த டிஆர்என்ஏ அமினோ ஆசிட் வந்து ஜாயின் ஆக ஹெல்ப் பண்ணுது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு அமினோ ஆசிட் அடுத்த அமினோ ஆசிடோட ஜாயின் ஆகிறதுக்கு ஒரு பெப்டிடைல் செயின் தேவை. ஸோ இந்த பாண்டிங் வந்து பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் மூலியமா கிடைக்குது. ஸோ இப்படிதான் இந்த அமினோ ஆசிட் செயின் எலாங்கேஷன் ஒன்னோட ஒன்று அட்டாச் ஆக ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுல வந்து இந்த 3 சைட்லயும் வந்து உட்காரும்போது எலாங் 3 எக்ஸிட் சைட்டான எக்ஸிட் சைட், பெப்டிடைல் சைட், அப்புறம் அமினோ ஆசிட் சைட்ல ஃபர்ஸ்ட் பைண்ட் ஆகக்கூடியது வந்து எஃப் மித்தியோனைன் பெப்டிடைல் சைட்ல, அடுத்து வரக்கூடிய டிஆர்என்ஏ பைண்ட் ஆகக்கூடியது இந்த அமினோ அசைல் சைட்ல. ஸோ இங்க வந்து பைண்ட் ஆகக்கூடிய அடுத்து வர எம்ஆர்என்ஏ இது கூட நெக்ஸ்ட் மூவ் ஆகி அட்டாச் ஆகும்போது ஃபார்ம் ஆகுறது தான் இந்த பாண்டிங் பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ்ன்ற என்சைம் மூலியமா நமக்கு ஒரு அமினோ ஆசிட் அடுத்த அமினோ ஆசிடோட பாண்ட் ஆக ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்படி பாண்ட் ஆனதுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த டிஆர்என்ஏ இது வந்து வெளியில ரிலீஸ் ஆயிடும். அடுத்து வர ப்ராசஸ் இப்படி செயின் எலாங்கேஷன் நடந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு அமினோ ஆசிட் கிடைச்சிரும் இல்லைங்களா, இந்த அமினோ ஆசிட். ஸோ அடுத்ததா வர வேண்டிய ப்ராசஸ் டெர்மினேஷன். ஸோ ஒரு எம்ஆர்என்ஏல ஸ்டார்ட் கோடான் இருக்கும், அதே போல டெர்மினேஷன் எண்டில் வந்து டெர்மினல் ஸ்டாப் கோடானும். டிரான்ஸ்லேஷனுடைய ஃபைனல் ப்ராசஸ் தான் டெர்மினேஷன். இந்த டெர்மினேஷன்ல வந்து ரிலீசிங் ஃபேக்டர் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. எப்படின்னா இது ஸ்டாப் கோடான ரெக்கக்னைஸ் பண்ணி அப்புறம் இந்த அமினோ ஆசிட் செயின்ல இருக்கக்கூடிய ஃபைனல் எஸ்டர் பாண்ட், அதாவது அமினோ ஆசிட் செயின்க்கும் இந்த டிஆர்என்ஏக்கும் பெப்டிடைல் ரீஜியன்ல இருக்கக்கூடிய இந்த டிஆர்என்ஏக்கும் இருக்கக்கூடிய எஸ்டர் பாண்டை ரிலீஸ் பண்ண ஹைட்ரலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண வைக்குது. ஸோ இந்த ப்ராசஸும் இந்த ரிலீசிங் ஃபேக்டர் பண்ணுது. ஸோ இந்த 2 ஸ்டெப்பும் வந்து RF1 அப்புறம் RF2 இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபேக்டர் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த RF3 வந்து ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த எல்லா சப்யூனிட்ஸ், அதுக்கப்புறம் இந்த அமினோ ஆசிட், டிஆர்என்ஏ இதெல்லாமே ரிலீஸ் ஆகி போகக்கூடியதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த இஎஃப்ஜி மற்றும் IF3. இந்த IF3 எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்மாலர் சப்யூனிட் கூட வந்து பைண்ட் ஆகிறது மூலியமா, அப்புறம் இந்த ரைபோசோம் லார்ஜர் சப்யூனிட், எம்ஆர்என்ஏ, இந்த டிஆர்என்ஏ இதெல்லாமே டிசோசியேட் ஆகி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த எலாங்கேஷன் ஃபேக்டர் ஜி. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த நாலேஜ் ஆஃப் லைஃப் சயின்ஸ். தேங்க்யூ.